கொஞ்சம் டவர் கிடைச்சதுன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆயிரும். கடவுளே, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஏத்தி கொடுப்பா. The Bluetooth device is connected successfully. ஏய் ராணி, இங்க இருந்து தப்பிச்சு பரணையில போய் ஏறிக்க. ராகத்தை பாடுறியா? பாப்பா, இச்சாதாரி அந்த பாட்டை கேட்க முடியாம இங்கிருந்து போயிடுச்சு பாப்பா. இதான் சரியான நேரம். நாம எப்படியாவது பரன் மேல போயிடணும். ஐயோ பாப்பா, ஒன்னும் ஆகாது, பயப்படாத. என்ன நடு ரோட்ல இப்படி புத்து இருக்கு? இது அந்த இச்சாதாரியோட வேலையாதான் இருக்கும். கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, ராணி வேற தனியா இருப்பாளே. இச்சாதாரி கண்டிப்பா அங்க போயிருக்கும். நிறைய தடவை போன் பண்ணி பார்த்தாச்சு, அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. நாங்க பயந்து போய் தான் உனக்கு போன் பண்ணோம். இத பாருப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமால, தாத்தா அத்தனை முறை போன் பண்ணி ராணி போன் எடுக்கலன்னு சொன்னாரே. ஐயோ, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே. இல்ல இல்ல, நான் ராணியை மிஸ் பண்ணவே மாட்டேன். அவ வயித்துல இருக்க பாப்பாவையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இங்க இருந்து பறந்து இருக்கிற இடத்துக்கு நடந்து போகணும்னா எப்படி ½ அன் ஹவர் ஆயிடும். இப்ப என்ன பண்றது? கால் வேற வலிக்குது. என்ன ஆனாலும் சரி, ராணிக்கு இச்சாதாரியால ஆபத்து வரத்துக்குள்ள நாங்க போயாகணுமே. என்னது லைனே போக மாட்டேங்குது. இச்சாதாரி, உனக்கு எனக்கு அப்படி என்ன பகை? ஏன் இப்படி என் குடும்பத்தை கரை வச்சு தாக்குற?
ஏதோ 200 வருஷம் பகன்னு ராணி சொல்றா. நான் உனக்கானவனு கடவுள் எழுதலையே. ஹலோ ஹலோ ராணி கேக்குதா? அண்ணி ராணி தாத்தா கேக்குதா? தாத்தா ராணி கேக்குதாமா? தாத்தா கேக்குதா? தாத்தா ராணி நான் பேசுறேன் கேக்குதா? தாத்தா தாத்தா ராணி சரி, நீ இருக்க இடத்துல டவர் சரியா கிடைக்கல போல இருக்கு. சிக்னல் கிடைச்சதும் ஃபோன் பண்ணு. ராணி பேசிக்கிட்டு இருக்கும்போதே லைன் கட் ஆயிடுச்சே. என்னப்பா இது? அந்த இச்சாதாரி ராணிய கொன்னே தீரணும்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கு போல. ராணி வயித்துல குழந்தையோட வேற இருக்கா. இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல பொம்மி போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் அந்த சோகத்துல இருந்து பிரச்சனையில இருந்து காப்பாத்தின ராணியை இழந்துருவோமோன்னு வேதனைப்படுறதான்னு தெரியல. தாத்தா நீங்க வருத்தப்படாதீங்க, அன்னைக்கு எதுவும் ஆகாது. ஆமாப்பா, ராணி இந்த கண்டத்துல இருந்து கண்டிப்பா மீண்டு வருவா. நாம கும்புற சிவனும் நம்ம வீட்டோட குலதெய்வம் பொம்மியும் இப்ப வரைக்கும் அவளை கைவிட்டதே இல்லப்பா. என்னதான் நாளும் கோலும் சரியில்லைனாலும் அறமும் தர்மமும் தோக்காதில்லப்பா. அண்ணி ரொம்ப புத்திசாலி. எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் சாதாரணமா சமாளிச்சுட்டு வந்துருவாங்க. எந்த சூழ்நிலையிலயும் பயத்தை வெளியில காட்டிக்காம கடைசி வரைக்கும் நின்னு போராடுவாங்க. அதுலயும் இப்போ அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய வர பொம்மி அண்ணி வயித்துல இருந்த குழந்தை தானே நம்புறாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாவது உயிரை காப்பாத்திப்பாங்க தாத்தா. அவளை காப்பாத்திக்கு வாங்குற நம்பிக்கை எனக்கும் இருக்குப்பா. ஆனா இருந்தாலும் ஒரு ஆபத்து இல்லாம அவ திரும்பி வர்றதுக்கும் நாமளும் ஏதாவது பண்ணணும்ல. நாம உடனே ஒரு விஷயத்த பண்ணணும்பா. அந்த சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் நினைச்சு நிறமாத கர்ப்பிணி பொண்ணுங்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்கள சாப்பிட வச்சு துணிமணி நகையெல்லாம் கொடுக்கணும்.